புதுச்சேரியில் இருளில் மூழ்கி கிடக்கும் ஈசிஆர் ராஜீவ்காந்தி சிக்னலால் ஃப்ரீ லெப்டில் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சந்திப்பாக ராஜீவ்காந்தி சிக்னல் உள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சிக்னலில் ஈசிஆரில் ஹைமாஸ் விளக்கு கடந்த 2.5 மாதமாக எரியவில்லை. இதனால் அப்பகுதி முழுவதும் கும்மிருட்டில் மூழ்கி கிடக்கிறது. குறிப்பாக முருகா தேட்டரில் இருந்து ஃப்ரீ லெப்டில் ஈசிஆரில் திரும்பும் மலைவில் உள்ள ஹைமாஸ் தடுப்பு கட்டையில் உள்ள 15 மின் விளக்குகள் 40 மீட்டர் தொலைவிற்கு எரியாமல் இருண்டு கிடக்கிறது. இதனால் முருகா தேட்டரில் இருந்து ஈசிஆரில் திரும்பும் வாகனங்கள் இருள் சூழ்ந்த பஸ் ஸ்டாப்பில் பயணிகள் காத்திருப்பது தெரியாமல் மோதும் அபாயம் உள்ளது. இந்த இடத்தில் கொஞ்சம் வாகன ஓட்டிகள் கவனம் சிதறினாலும் பஸ்ஸுக்காக காத்திருக்கும் அப்பாவி மக்கள் மீது மோதி உயிரிழப்பு சம்பவம் ஏற்படும் அபாயம் நீடிக்கிறது. இதேபோல் வளைவில் திரும்பும் பொழுது தடுப்பு கட்டையில் வாகனங்கள் மோதி விபத்துகள் சிக்கும் அபாயமும் உள்ளது. ஈசிஆர் தான் விஐபிகளின் சாலையாக உள்ளது. முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இவ்வழியாகத்தான் செல்கின்றனர். தலைமை செயலர், அரசு செயலர்கள் இந்த வழியாகத்தான் தங்களுடைய அலுவலகங்களுக்கு தினமும் சென்று வருகின்றனர். அப்படி இருக்கும் பொழுது ஈசிஆர் இருளில் மூழ்கி கிடப்பது ஒருவர் கண்ணுக்கு கூட தெரியவில்லையா என்பது பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது. பெரிய விபத்து ஏற்பட்டு விபரீதம் நடப்பதற்கு முன் ஈசிஆரில் உள்ள ஹைமாஸ் சென்டர் மீடியன் தெருவிளக்கு அனைத்தையும் எரிய செய்வதற்கு முதல்வர் ரங்கசாமி, மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என போர்க்கால அடிப்படையில் ஈசிஆரில் விளக்குகளை எரியவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை